ஹலோ ஃபுட்பாலர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட இதில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக டைம் கிடைக்கிறது இல்லை. சொல்கிறப்ப பெரிய பாதாம் பருப்பு பிஸ்தா வேறு அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அப்படியே ஆஃபீஸை போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் போயிட்டு இப்படியே பொழப்ப போயிடுது. சாட்டர்டே சண்டே மட்டும்தான், அது மற்ற நாள் சின்ன சின்ன எடிட் பண்ணுறதுக்கே போயிடுது. இந்த லாங் ஃபார்மேட்டுன்றது நம்ம வாழ்க்கையில் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டுது. அதனால தான் இப்போ நான் லீவில் இருக்கிறனால நேற்று வேறு நம்ம ரியல் மேட்ரிட் வந்து திரும்பவும் டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்காருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கா இல்லையா? அப்படி ரியல் மேட்ரிட் டாப், பார்சிலோனா கீழே, அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரியே தானே நாங்களும் எதிர்பார்க்குறோம். இப்படியே கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த மேட்சை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. அதை நான் ஃபுல்லாக பேசணும். அதனால தான் வந்துட்டு லாங் ஃபார்மட் வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வந்துச்சுன்னா ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கதைன்னா, நேற்று வந்து நம்ம 2-0 சொல்லி விளையாடில் ஜெயிச்சிருப்போம். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம நியூ மேனேஜருக்கு ஃபஸ்ட்டு இதுதான் லலிகாவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் டிவிஷன் நம்ம வந்து கொட்டியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலில் போய் விட்டுருப்போம். இதெல்லாம் ஓகே ஃபைன், அதெல்லாம் தோத்தாச்சு, அதை பற்றி பேசவே கூடாது, தேவையில்ல, விட்டுருங்க. நேற்று லலிகாவில் என்ன நடந்துச்சு? 2-0. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு கிளாசிக்கான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஃபுட்பாலை வந்து 2 விதமான பீப்புள் பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு பீப்புளுக்கு, ஒரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஓகே ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிச்சு, ஹாலா மேட்ரிட் நாங்கள் தான், நம்ம தான், அந்த மாதிரி. ஸோ இன்னொரு கேங் இருக்காங்கல்ல, என்ன மாதிரி கேங், ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா வருத்தம், ஆனால் அது இன்னும் பெட்டராக விளாண்டுருக்கலாம், இவனுங்களால இன்னும் பெட்டராக விளாட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு டைப் இருக்குல்ல. ஆனால் அந்த மாதிரி தான் ஃபுட்பாலை பார்ப்பேன். ஸோ மேட்ரிடில் இருக்க பிளேயர்ஸ்லாம் வேர்ல்டு ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே தனி இண்டிவிஜுவலாக எடுத்தோம்னா எல்லாருமே சூப்பரான பிளேயர்ஸ். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சா கேட்டால் இல்லை. ஓகே, எம்பாப்பே வந்து 2 கோல் அடித்தான், வின் பண்ணிட்டோம், டாப் ஆஃப் த டேபிள் வந்துட்டோம், எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் ஃபைன். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் படின்னு பார்த்தா நம்ம அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களோட குவாலிட்டி அந்த மாதிரி இல்லை. இன்னும் டீமை பார்க்கும்போது பக்காவாக தெரியுது. கீழே கைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீனியர் பிளேயர் இல்லை. சென்டரில் நான் இருக்கேன்னு சொல்லி கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கேமை மாற்றி விட்றதுக்கு, பிரித்து விட்றதுக்கு யாரும் இல்லை. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் மிஸ்ஸிங் லைக் மோட்ரிச் அண்ட் க்ரூஸ். அந்த மாதிரி பிளேயர் கிடைப்பாங்களா கேட்டால் கிடையாது. பட் யாராவது எடுக்கலாம், பார்ப்போம். இந்த சம்மர் விண்டோவில் ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இப்போ மிட்ஃபீல்டர்ஸே இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு மிட் ரேஞ்சில் விளாட்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 கால் பிளேயராக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 ஃபுட்டு நல்லா யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுல்லாக கமாவிங்கா. ஓகே, கமாவிங்கா அடா வந்து நல்ல குவாலிட்டி. அடாவோட குவாலிட்டியை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனால் நிறைய டைம் நம்ம தலைவனுக்கு வந்து ரைட் கால் விளங்காது, ஹெல்ப் பண்ணுறது கூட விளங்க மாட்டுது. அது ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் பெல்லி இருக்கான், பெல்லி ஓடுறான், அவன் தான் ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்டர் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னும் ஒரு பிளேயர் லைக் பெல்லிங்கம், லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக ஒரு பிளேயர் வேணும். கம்மிங்க உசுரை கொடுத்து ஆடுறான், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் நமக்கு ஒரு டீமை பார்க்கும்போதே பக்காவாக தெரியுது, கீழே வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவனும், சென்டரில் க்ரியேட்டிவாக ஹோல்ட் பண்ணி நான் இருக்கேன்னு சொல்லி நிப்பாட்டுறதுக்கு ஒரு தலைவனும் வேணும். அது யாராவது வந்தால் இந்த டீம் இன்னும் பர்ஃபெக்டாக போகும். நேற்று அடித்த 2 கோலில் பார்த்தா எப்பயும் போல் எம்பாப்பே பிரில்லியன்ஸ் ஒன்று பெனால்ட்டி நல்லா வாங்கி கொடுத்துட்டான். அதை போய் கான்ஃபிடென்ட்டாக அடித்தான். அப்படி படாக்கா பாக்காவாக அடித்தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கோலு வெயிட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி போய் லெஃப்டில் கரெக்டான பிளேஸ்மெண்ட், நைஸ். அது இந்த கோலுக்கு தப்பு சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம எத்தனை கோல் சான்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட்டுக்கு போனோம், எத்தனை பால் நம்ம எடுத்து பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தா கம்மி. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவனுங்க நல்லா விளாண்டானுங்கன்னு சொல்லலாம். நம்ம வினிக்கும் எம்பாப்பேக்கும் காலில் பாலே ஒட்டில் வலிக்க விழுந்தானுங்க. அங்கே போய் பாலை மிஸ் பண்ணானுங்க. தேவையும் போல் வினி வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் மேட்ச் டெம்போவில் நடக்கிறது. பட் இந்த டீம் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு சான்சஸ் க்ரியேட் பண்ணி ஆடிந்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எப்படி விளையாண்டுட்டு இருக்கோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடியும் அந்த ஒரு தாட்டில் மட்டும் தான் அந்த டீம் போய்கிட்டு இருக்கு. ஸோ டேபிள் டாப் அது நிரந்தரமானு கேட்டால் இன்றைக்கி சாயங்காலம் பங்காளியை விளாட்றாங்க. அவங்க ரிசல்ட்டை வச்சு தான் அந்த டேபிள் டாப் நிரந்தரமா இல்லையான்னு நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது பார்க்க நல்லா இருக்குல்ல, ரியல் மேட்ரிட் பார்சிலோனா இந்த மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். என்னமோ பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் ஓகே. பட் இந்த மாதிரி கேம் பிளே வந்து பெரிய டீம் கூட போகிறப்போ ஒத்து வருமானு கேட்டால் இருக்காது. லாஸ்ட்டாக இருக்கிறது 2 தான், சாம்பியன்ஸ் லீக், லலிகா.
ஸோ எதாவது ஒன்று கிடச்சாலுமே சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஃபேன்ஸ் டிசர்வ் ஃபார் இட். அவ்வளோதான். லைக் இவ்வளோ தான் நம்மளோட கருத்துக்கள். இது வந்து என்னோடய ஓன் கருத்துக்கள் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எதுனாலும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஊற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இனிமேல் எல்லா ஃபுட்பாலை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலா மேட்ரு.